வணக்கம் சார். இப்போ வந்து பேஜ் அக்சஸ் எப்படி எடுக்குதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து ப்ரொஃபைல் சொல்லுவோம் ஃபேஸ்புக்கில். இதில் வந்து பேஜோட அக்சஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து ஆட் ரன் பண்ண முடியும். உங்களோட பேஜோட அக்சஸ் ஒவ்வொரு பிஸ்னஸும் தனித்தனியாக பேஜ் கிரியேட் பண்ணணும். அதில் எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த மேலே வந்து 9 டாட் இருக்குல்ல ஃபேஸ்புக் மெனு, அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா கீழே பேஜஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த பேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பேஜஸ், அதாவது நம்ம உள்ள ஒரு ப்ரொஃபைலுக்கு எத்தனை பேஜ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மூணு பேஜஸ் இருக்குது. அது மாதிரி உள்ள எத்தனை பேஜஸ் இருக்கோ அது இருக்கும். இப்போ ரெண்டாவது எடுத்துக்கிறேன், எஸ்எஸ்கே ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க, லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைல் டேஷ்போர்ட் லிங்க் ஆகாமல் இருக்குது. இது வந்து நான் எஜியில் யூஸ் பண்ணுறேன், க்ரோமில் கொஞ்சம் மாறி வரும். இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டனை தேடணும். இங்கே லெஃப்ட்டில் சுவிட்ச் வருது, இதே க்ரோமில் யூஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு சுவிட்ச் வரும். நீங்கள் சுவிட்ச் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரொஃபைலுக்குள்ள இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிடும். அதாவது ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே என்ன ஆகுன்னா, ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் எடுத்து பேஜ் அக்சஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மேலே இருப்பாங்க பீப்புள் வித் ஃபேஸ்புக் அக்சஸ் இருக்குல்ல, அதில் ஆடு நியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஆட் நியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அதில் வந்து சர்ச் பை நேம் மாறியும் அதில் வந்து நம்ம டிஎஸ்டி எக்ஸ்ட்ரீம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அதில் வரும், இல்லைன்னா வராது. டிஎஸ்டி எக்ஸ்ட்ரீம் கொடுத்துட்டிங்கன்னா கிவ் அக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா கீழே ஃபுல் அலோவ் திஸ் பர்சன் ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்கணும். அந்த எப்படி அந்த இதை எடுத்துக்கணும், ஃபுல் கண்ட்ரோல் வேணும். கிவ் அக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா பேஜ் அக்சஸ் வந்துடும். இப்போ பேஜ் அக்சஸ் எதுக்குன்னா, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்கள் பேஜில் தான் பண்ணுறோம். உங்கள் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு இல்லாமல் பேஜ் அக்சஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அக்சஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சு, இதை அனுப்பிச்சிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கணும். தேங்க்யூ சார்.